உங்கள் ஜாதகத்தில் முருகனின் அருள் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம். காரணம், முருகன் சில ராசிக்காரர்களிடம் அதிகமான நேசம் வைத்திருக்கிறார். அந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் அதிசயங்கள் நடக்கும். வேலை, தொழில், பணம், குடும்பம் எல்லாமே வளர்ச்சி பாதையில் செல்வது போல் தோன்றும். உங்களுக்கு முருகன் பிடித்தவர்கள் என்றால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டில் உங்கள் ராசியையும் முருகா என்றும் எழுதுங்கள். அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் தெரியுமா? நீங்களும் அந்த 4 ராசிகளில் ஒருவரா? இல்லையென்றால் முருகனின் அருளை பெற என்ன செய்யலாம்? ஸ்கந்த புராணம், கந்த புராணம் போன்ற மறைநூல்களில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களிடம் முருகன் அதிக சிருஷ்டி பார்வை வைப்பதாக கூறப்படுகிறது. இப்போது அந்த 4 ராசிகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசி. மேஷம் என்பது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட ராசி. முருகன் யுத்த தெய்வம், வேல் ஏந்திய வீரர். அதனால் மேஷ ராசிக்காரர்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்தவர்கள். இவர்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு, தொழிலில் லாபம், எதிரிகள் அகல்வது, சுப நிகழ்வுகள் நிகழ்தல் போன்ற பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக சஷ்டி, கார்த்திகை நாட்களில் முருகனை வணங்கினால் மேஷராசிக்காரர்கள் விரைவாக முன்னேறுவார்கள். சிம்ம ராசி. சூரிய பகவானால் ஆதிக்கம் பெற்ற ராசி. இந்த ராசிக்காரர்கள் தெய்வீக நம்பிக்கையுடன் இயங்குபவர்கள். முருகன் இவர்களுக்கு தன்னம்பிக்கை, அழகிய பேச்சாற்றல், நல்ல தலைமை திறன் தருவார். இவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு, வெளியூரில் செல்வாக்கு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம். இவர்கள் திருச்செந்தூர் அல்லது பழனி செல்லும் போதெல்லாம் புதிய நன்மைகள் ஏற்படும். தனுசு ராசி. குரு பகவானால் ஆதிக்கம் பெற்ற ராசி. இவர்கள் தர்மத்தில் நிலைத்திருப்பவர்கள், நல்லவர்களை மதிப்பவர்கள். முருகன் இவர்களுக்கு புத்திசாலித்தனம், கல்வியில் உயர்வு, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை வழங்குகிறார். இந்த ராசிக்காரர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற போட்டிப் பரீட்சைகளில் வெற்றி பெறுவார்கள். ஆன்மீக வழியில் செல்வார்கள். யோகா, தியானம் ஆகியவற்றில் ஆர்வம் அதிகம். பிறந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் 36 முறை பாடினால் இவர்கள் வாழ்க்கை ரேசாக மாறும். கும்பராசி. கும்பம் அறிவு, புத்திசாலித்தனம், விஞ்ஞானம். இந்த ராசிக்காரர்கள் மாறுபட்ட சிந்தனைகள் கொண்டவர்கள். முருகன் இவர்களுக்கு புதுமையான தொழில் வாய்ப்புகள், தொழில்நுட்பத் திறமைகள், ஆன்மீக ஆனந்தம் ஆகியவற்றை வழங்குகிறார். தீபம் ஏற்றி முருகனை தினமும் வழிபடுபவர்கள் கும்பராசியில் இருந்தால் அவர்கள் மேடையேறும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் அந்த ராசியில் இல்லையா? இந்த ராசிகளில் நீங்கள் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். முருகனுடைய அருள் அனைவருக்கும் சமம். ஆனால் கீழ்க்கண்ட 3 வழிகளை மேற்கொண்டால் எந்த ராசிக்காரரும் முருக அருளைப் பெறலாம். 6 நாட்கள் சஷ்டி விரதம் விருப்பத்துடன் நோற்கவும். திருப்புகழ் பாடல்களை தினமும் 3 பாடல்கள் ஓதவும். பழனிக்கு ஒரு முறை பாதயாத்திரையாக சென்று நேரில் முருகனை தரிசிக்கவும். இதைச் செய்தால் உங்கள் ராசி வேறாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்ததா? உங்கள் ராசி இந்த 4 ராசிகளில் ஒன்றா என்று கமெண்டில் தெரிவியுங்கள். முருகனுடைய ஓம் சரவணபவா மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை பகிருங்கள். எப்படி முருகன் அருள் உங்களை தொடுந்தது என்பதை கூறினால் மற்றவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பகிருங்கள், லைக் செய்ய மறந்துவிடாதீர்கள்.